இன்றைக்கு செய்தி உங்களுக்கல்ல, சாத்தானுக்கு எச்சரிக்கை விடும் செய்தி. அல்லேலூயா. இந்த செய்தியை நாம் எல்லாரும் சேர்ந்து சாத்தானுக்கு ஒரு எச்சரிக்கை செய்ய போகிறோம். ஆமென். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் மூலமாக சாத்தானுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் உங்களை மையப்படுத்தி உங்களுக்கு செய்தி கொடுத்துருப்பாங்க, இன்னைக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு சாத்தானுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி கொடுக்க போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? என்னோடு சேர்ந்து நீங்களும் என்ன செய்ய போறீங்க? செய்தியை கொடுக்க போறீங்க. ஆமென். என்ன செய்தினா சாத்தானுக்கு எச்சரிக்கை கொடுக்கிற செய்தி. ஆமென். அது என்ன வார்த்தை என்று சொன்னால், என் ஜனங்களை போக விடு. அல்லேலூயா. என்ன எச்சரிக்கை செய்தி? என் ஜனங்களை போக விடு. மிஷனரிகள் எவ்வளவு பாரத்தோடு சொன்னாங்க. ஆராதிக்க முடியவில்லை, பூட்டப்பட்டிருக்கிறது, ஆன்லைன்ல தான் நடந்து கொண்டிருக்கிறது, பல தடைகள் இருக்கிறது. ஏன் நம்ம சர்க்கிளில் மாதவளை சபை பூட்டப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஸ்தாபனத்தில் பலவிதமான சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் பார்வோனின் ஆவியாகிய பொல்லாத சாத்தான். அல்லேலூயா. அவனுக்கும் அவன் கூட்டத்திற்கும் இந்த கன்வென்ஷன் மூலமாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறோம். என் ஜனங்களை போக விடு. எதற்கு? வாசியுங்கள். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். எஸ், வனாந்தரத்திலே பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவனை நோக்கி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கு நீ கேளாமல் போனாய், இனி நீ கேட்க போகிறாய். அல்லேலூயா. இதுவரை ஸ்தோத்திரம், வனாந்தரத்திலே என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி நீ போக விடவில்லை. ஆனால் இந்த கன்வென்ஷன் செய்தியின் மூலமாய் பொல்லாத சாத்தானே, உனக்கு கட்டளை கொடுக்கிறோம், உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறோம், இனி நீ போக விடுவாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை விடுதலையாய் ஆராதிக்கும்படி, கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை மகிமையாய் ஆராதிக்கும்படி, கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை விடுதலையாய் செய்யும்படி பொல்லாத சாத்தானே, உன்னை ஸ்தோத்திரம் எச்சரிக்கிறோம், என் ஜனங்களை போக விடு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த காரியத்திலே அவன் ஸ்தோத்திரம் அவன் போக விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறான் என்றால், முதலாவது எகிப்து என்கிற இரும்பு களவாயிலே இருந்து ஸ்தோத்திரம் என் ஜனங்களை போக விடு. ஆமென். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் வாசிங்க. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலே இருக்கிற என் ஜனங்களை வனாந்தரத்திலே ஆராதிக்கும்படி போக விடு. அல்லேலூயா. இந்த எகிப்து என்கிற இந்த ஸ்தோத்திர அடிமைத்தனம் என்று
பார்க்கும்போது உபாகமம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த எகிப்து எப்படிப்பட்டது என்று சொல்லி. உங்களை எகிப்து என்னும் இரும்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்து என்கிற இரும்பு காலவாய். இரும்பு காலவாய் என்று சொன்னால் இரும்பை உருக்கி ஸ்தோத்திரம் வைத்திருக்கிற ஒரு அக்கினி போன்ற அக்கினி குழம்புதான் இரும்பு காலவாய். ஆமென். ஜனங்களை எங்கே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான்? பொல்லாத சாத்தான் எங்கே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் ஸ்தோத்திரம் இரும்பு காலவாய் என்று சொல்லுகிற பயங்கர நரக அக்கினியில் இருக்கு அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆமென். எத்தனை பேர் இரும்பு கலவாயை பார்த்திருக்கிறீர்கள்? இரும்பை உருக்கி இருக்கிற அந்த கூழ், அந்த ஸ்தோத்திரம் அக்கினி கூளை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? நான் பார்த்திருக்கிறேன், அங்கே வேலை செய்திருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இரும்பை உருக்கி அப்படியே சிவப்பு கலரிலே இரும்பு கூழ் ஸ்தோத்திரம் அப்படியே கொதித்து கொண்டிருக்கும். அந்த இரும்பு கூழிலே மனிதனை போட்டால் ஒரு துரும்பு கூட எடுக்க முடியாது, அப்படியே கூழாக மாறிவிடும். ஆமென். அப்ப இரும்பு கலவாய் எகிப்து என்பது எப்படிப்பட்ட அடிமைத்தனம்? இரும்பு காலவாய் என்று சொல்லுகிற அடிமைத்தனம். அப்படி இரும்பு காலவாய் என்று சொல்லுகிறதான அப்படிப்பட்ட பயங்கரமான வேதனையிலே அடிமைப்பட்டிருக்கிற, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தான். ஆமென். பயங்கரமான இரும்பு காலவாய் என்று சொல்லுகிற அந்த அக்கினியிலே ஸ்தோத்திரம் ஜனங்களை அவன் ஸ்தோத்திரம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த அக்கினியில் இருந்து ஸ்தோத்திரம் என் ஜனங்களை போக விடு. அந்த அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்களை போக விடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்தது ஸ்தோத்திரம் அடிமைத்தனம் என்று சொல்லும்போது யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். பாவம் என்கிற அடிமைத்தனத்தில் இருந்து ஸ்தோத்திரம் என் ஜனங்களை போக விடு. பாவம் என்கிற அடிமைத்தனத்தில் இருந்து என் ஜனங்களை போக விடு. ஆமென். அல்லேலூயா. பாவம் என்பது ஒரு கொடிய வேதனைக்குரியது. ஆமென். பாவ அடிமைத்தனம் என்பது ஒரு கொடிய வேதனைக்குரியது. ஆமென். அது கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனை கொன்று போடக்கூடியது. அது கொன்று போடக்கூடியது. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு தவளை தண்ணீரிலே விழுந்து விட்டால் அந்த தண்ணீரிலே தவளை தத்தளி அப்படியே இதமாக தத்தளித்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த தண்ணீரின் ஸ்தோத்திரம் கீழே சூடு பண்ண அந்த தண்ணீர் கொதிக்க கொதிக்க தவளையினுடைய அந்த நரம்பு, அந்த உள்ளே இருக்கிற அந்த சதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வுகள் அற்று ஸ்தோத்திரம் அது செத்து மடிந்து போகும். அது அப்படித்தான் பாவமும். அல்லேலூயா. அப்படித்தான் பாவ அடிமைத்தனமும். அந்த பாவ அடிமைத்தனம் மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உணர்வுகளை கொன்று அவனை அப்படியே அழித்து போடும். அந்த பாவத்தை அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்களை போக விடு. வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் உலகமெங்கும் இப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற என் ஜனங்களை பொல்லாத சாத்தானே, பாவம் எனும் அடிமைத்தனத்திலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற என் ஜனங்களை போக விடு. சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்ததாக ஸ்தோத்திரம் யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது யோவான் 8ஆம் அதிகாரம் யாத்ராம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். நானே. எஸ், அடிமைத்தனம், பாவம் என்கிற அடிமைத்தனம், பாவம் பாரம்பரியம் என்கிற அடிமைத்தனம், மூட நம்பிக்கை என்கிற அடிமைத்தனம்,
மூட பழக்க வழக்கங்கள் என்கிற அடிமைத்தனம். ஸ்தோத்திரம். வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் எத்தனை விதமான பாரம்பரியங்கள், எத்தனை விதமான மூட பழக்க வழக்கங்கள். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்களை போக விடு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, டாஸ்மார்க், குடி என்கிறது ஒரு பெரிய அடிமைத்தனம். ஆமென். குடி என்பது ஒரு பெரிய அடிமைத்தனம். இந்த குடிக்கு அடிமைப்பட்டவர்களாலே அதை குடிக்காமல் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு குடி இன்றைக்கு மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆமென். சிலருக்கு குடிக்க அந்த நேரம் வர வர அந்த குடி கிடைக்காவிட்டால், அந்த மதுபானம் கிடைக்காவிட்டால் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்து விடுகிறது. ஸ்தோத்திரம். சிலர் ஸ்தோத்திரம் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல ஸ்தோத்திரம் மாறி சில நேரங்களில் தங்களுடைய மனைவிமார்களையோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களையோ அடித்து உதைத்து ஸ்தோத்திரம் பணத்தை பிடுங்கி எப்படி ஆயிலும் குடித்து வெறித்து ஸ்தோத்திரம் சிலரெல்லாம் ஸ்தோத்திரம் டாஸ்மார்க்குகளில் மதுபானங்களை வாங்கி ஸ்டாக் வைத்து 10 நிமிடத்துக்கு ஒரு முறை, அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை குடித்து 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 குடல் வெந்து சாகிற பொல்லாத அடிமைத்தனத்தில் இருந்து என் ஜனங்களை போக விடு. குடி என்கிற டாஸ்மார்க் என்கிற இந்த பொல்லாத அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்களை போக விடு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாக்கு, புகையிலை, ஸ்தோத்திரம், கஞ்சா, அபின், இன்னும் எதேதோ சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட பொல்லாத ஸ்தோத்திரம் போதை வஸ்துக்களிலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானே, என் ஜனங்களை இப்படிப்பட்ட போதை வஸ்துக்களில் இருந்து ஸ்தோத்திரம் என் ஜனங்களை போக விடு. அல்லேலூயா. சிலருடைய வாய்களை பார்த்தால் அவ்வளவு மோசமா இருக்கும். ஸ்தோத்திரம். ஆளை பார்த்தா பர்சனாலிட்டியா இருப்பான், வாயை பார்த்தா முனிசிபாலிட்டியா இருக்கும். ஆளை பார்த்தா பர்சனாலிட்டியா இருப்பான். ஸ்தோத்திரம். நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி டக்கடித்து அப்படியே ஆள் பார்த்தா பர்சனாலிட்டியா இருப்பாங்க, வாயை பார்த்தா முனிசிபாலிட்டியா இருக்கு, எல்லாம் நாரி கிடக்கும். இன்னைக்கு பெண்களும் அப்படி ஆகிவிட்டார்கள். ஸ்தோத்திரம். சிலருடைய பற்கள் எல்லாம் அப்படியே கரைபடிந்து, சிலருடைய நாவுகள் வாயெல்லாம் கரைபடிந்து ஸ்தோத்திரம் ஒரு பொல்லாத ஒரு அருவருப்பான ஒரு ஸ்தோத்திரம் ஒரு போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த பொல்லாத போதை அடிமைத்தனத்திலே வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானே, என் ஜனங்களை இந்த போதை அடிமைத்தனத்திலிருந்து ஸ்தோத்திரம் போக விடு. ஆமென். அதிலும் குறிப்பாக வட இந்தியாவில் இருந்து வந்திருக்கிற ஸ்தோத்திரம் அநேக சகோதரர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ளே வந்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். வட இந்தியாவை கெடுத்தது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம் தென்னிந்தியாவையும் தமிழ்நாட்டையும் கெடுக்க வந்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். வட இந்தியாவில் எங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும், பஸ் ஸ்டாண்டில் போனாலும், பஸ்ஸில் ஏறினாலும், எங்க போனாலும் ஸ்தோத்திரம் பாக்கையும் அந்த இதையும் போட்டு 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 புளிச்சுன்னு துப்பி நாரடித்த அந்த காரியம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ரயிலில் பிரயாணம் பண்ண முடியல, அப்படி எல்லாம் சிகரெட்டும் பாக்கும் வெத்தலையும் இதுவும் போதை வஸ்துக்களும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் முதல் வயோதிபர்கள் வரைக்கும் கசக்கிறான் கசக்கி கை ஸ்தோத்திரம் கையினுடைய ஸ்தோத்திரம் ரேகை அழிந்து விட்டது. ஸ்தோத்திரம். வாயிலே வைத்து ஸ்தோத்திரம் இந்த உதடுகளுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த உதடுகள் எல்லாம் வெந்து ஸ்தோத்திரம் நாவெல்லாம் வெந்து ஸ்தோத்திரம் வாயு வந்து குடலு வந்து ஸ்தோத்திரம் சீக்கிரம் செத்து போகிறான். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து பொல்லாத சாத்தானே, அவர்களை ஸ்தோத்திரம் போக விடு. இப்படி சொல்லும் போது இங்க யாராவது
அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆமென். அல்லேலூயா. யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். இந்த செய்தியை ஒளிபெருக்கின் மூலமாக ஸ்தோத்திரம், இந்த செய்தியை ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் ஸ்தோத்திரம், அவர்களுக்கு சொல்லி போதை வஸ்துக்களை ஸ்தோத்திரம், அது ஒரு சாத்தானின் அடிமைத்தனம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், விபச்சாரம், லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, திருட்டு, ஏமாற்று வேலை, சண்டை, பிரிவினை, கோபம், எரிச்சல், உணர்ச்சி வசப்படுதல், கெட்ட வார்த்தை போன்ற பலவிதமான கிரியைகளாகிய அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்களை போகவிடு. அது மாத்திரமல்ல, கடன் என்பது ஒரு பாரம், கடன் என்பது ஒரு பாரம், கடன் என்பது ஒரு சுமை, கடன் என்பது ஒரு ஸ்தோத்திரம் அழுத்தம். அந்த கடன் என்கிற பாரத்திலிருந்து ஸ்தோத்திரம், அந்த அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்களை போகவிடு. இங்கே யாராகிலும் கடன் தொல்லையிலே, கடன் பிரச்சனையிலே, கடன் பாரத்திலே அடிமைப்பட்டிருப்பீர்களானால் ஸ்தோத்திரம், அது சாத்தானின் ஸ்தோத்திரம் சதித்திட்டம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஸ்தோத்திரம், கடன் பிரச்சனை, கடன் பாரம் உள்ளவர்கள் ஸ்தோத்திரம் இப்பொழுது சொல்லுங்க, ஓ பொல்லாத சாத்தானே, இந்த கடன் பாரத்திலிருந்து என்னை போகவிடு. யாரு சொல்லணும்னா கடன் பாரம் உள்ளவங்க சொல்லணும். ஆமென். சரி, பரவாயில்லை, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கடன் பாரத்தில் இருந்து இருக்கிறவர்களை போக விடு. ஆமென். இனி வியாதி என்பது ஒரு அடிமைத்தனம். ஆமென். வியாதி என்பது எல்லாருக்கும் வரும், வந்து போகும். ஆனால் ஸ்தோத்திரம், நிரந்தரமாக வியாதியிலே ஸ்தோத்திரம் அடிமைப்பட்டிருக்கிற சில மருத்துவமனைகளிலே பல ஆண்டுகளாய், பல மாதங்களாய் ஸ்தோத்திரம் அடிமைப்பட்டிருக்கிற, சில வீடுகளிலே பல மாதங்களாய், பல வருடங்களாய் அடிமைப்பட்டிருக்கிற, வியாதியிலே அடிமைப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம் ஜனங்களை நீங்கள் நினைக்கலாம் அது வியாதி என்று. இல்லை, அது சாத்தானின் ஆயுதம். வட இந்தியாவுக்கு போனவர்களுக்கு தெரியும், ஒரு ஊருக்குள்ளே போனால் ஸ்தோத்திரம் ஏறக்குறைய 50% மக்கள் வியாதியிலே இருப்பார். அந்த குறிப்பிட்ட அந்த வியாதியிலே இருப்பார்கள், அந்த குறிப்பிட்ட சாப கட்டிலே இருப்பார்கள். குறிப்பிட்ட ஸ்தோத்திரம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாகவோ அல்லது உடல் நலம் குன்றினவர்களாகவோ அல்லது ஸ்தோத்திரம் படுத்த படுக்கையிலாக இருக்கிறவர்களாகவே இருப்பார்கள். இது சாத்தானின் அடிமைத்தன தந்திரம். அல்லேலூயா. அடிமைத்தன ஸ்தோத்திரம் ஆயுதம். ஆகவே இப்பொழுது சாத்தானுக்கு ஒரு சவால் விட போகிறோம். ஸ்தோத்திரம், என் தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர் பரிகாரி. ஆண்டவர் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வியாதி என்கிற அடிமைத்தனத்திலே ஸ்தோத்திரம் அடிமைப்படுத்தியிருக்கிற பொல்லாத சாத்தானே, வியாதியிலிருந்து என் ஜனங்களை போகவிடு. இங்கே ஸ்தோத்திரம் பலவிதமான வியாதிகளோடு ஸ்தோத்திரம், யார் என்னை விடுதலையாக்க கூடும், யார் என்னை இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்க கூடும் என்று ஸ்தோத்திரம் வருத்தத்தோடு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்காக சாத்தான் இடத்திலே நான் சொல்லுகிறேன், பொல்லாத சாத்தானே, என் ஜனங்களை வியாதி என்கிற அடிமைப்படுத்தி இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்களை விடுவி, போகவிடு. இயேசுவின் நாமத்திலே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. என் ஜனங்களை போகவிடு. பொல்லாத சாத்தானே, என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் உனக்கு கிரியை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை. என் தேவ பிள்ளைகளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஜனங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய சரீரத்தை ஆலயத்தை கெடுக்கிற அடிமைப்படுத்தியிருக்கிற சாத்தானே, என் ஜனங்களை போகவிடு. என் ஜனங்களை வியாதியிலிருந்து விடுதலை செய். என் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய். என் ஜனங்களை ஸ்தோத்திரம் அக்கிரமத்திலிருந்து விடுதலை செய். என் ஜனங்களை பாரம்பரியத்திலிருந்து விடுதலை செய். என் ஜனங்களை ஸ்தோத்திரம் பலவிதமான மூட நம்பிக்கையிலிருந்து விடுதலை செய். உனக்கு அதிகாரம் இல்லை. என் ஆண்டவர் இயேசு உன்னை சிலுவையிலே ஸ்தோத்திரம் உன்னை ஆணி அடித்து விட்டார்.
உன்னை சிலுவையிலே ஆணி அடித்து விட்டார். உன்னுடைய ஸ்தோத்திரம் அதிகாரத்தை பறித்து விட்டார். என் ஜனங்களை போக விடு, என் ஜனங்களை போக விடு. ஆவியிலே நிரம்பி எல்லாரும் கரங்களை தட்டி, ஆவியிலே நிரம்பி கரங்களை தட்டி, ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் ஜனங்களை போக விடு, என் ஜனங்களை போக விடு. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. praise the Lord. ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. ரிபலா சந்தலா பரபா. பாருங்க, சாத்தானுக்கு எரிச்சல் இல்லாம இருக்குமா? சாத்தானுக்கு எரிச்சல் இல்லாம இருக்குமா? யூ டோன்ட் கேர், யூ டோன்ட் வரி. கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அவங்கள வேணா பின்னாடி கொஞ்சம் முகத்தை எல்லாம் கழுவி விடுங்க. பார்த்தீங்களா? ஆனாலும் கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் விடுவிப்பார். ஆமென். ஹalleluya. செய்தி புரியுதா உங்களுக்கு? செய்தி புரியுதா? இப்ப புரியுதா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் விடுவிக்க போகிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆவியில நிரம்புங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஹalleluya. என் ஜனங்களை போக விடு, பொல்லாத ஆவியே. ஓ ரிபலா சந்தலபா ரிதாலா ரிக்கபா ரியாம்தலா ரபலபா. ஃபயர். ஓ ஷிகரா துரம்தலா ரபலபா ரபலா. என் ஜனங்களை நிம்மதியாய் ஆராதிக்க விடு, என் ஜனங்களை நிம்மதியாய் ஆராதிக்க விடு. பொல்லாத சாத்தானே, உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிங்க. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாத்ராகமம் 2:23. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23வது. சில காலம் சென்ற பின்பு முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் முறையிடுகிற சத்தம். ஆமென். தேவ ஜனங்கள் ஆமென் அடிமைத்தனத்தினால் தவிக்கிற அனுபவம். தேவ ஜனங்கள் ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் மட்டுமல்ல, இந்திய ஜனங்கள். ஆமென். இந்திய ஜனங்கள் ஆமென் தவிக்கிற சத்தம், இந்திய ஜனங்கள் முறையிடுகிற சத்தம், இந்திய ஜனங்கள் புலம்புகிற, அடிமைத்தனத்திலிருந்து புலம்புகிற சத்தம் என் தேவனுடைய சந்நிதியில் எட்டினது. ஓ பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் சொல்லுகிறோம், பொல்லாத சாத்தானே ஸ்தோத்திரம், புலம்புகிற மக்களை ஸ்தோத்திரம், அடிமைத்தனத்திலிருந்து புலம்புகிற மக்களை, முறையிடுகிற மக்களை ஸ்தோத்திரம் வாழவிடு. ஸ்தோத்திரம் விடுவி. ஆமென். நீ அடிமைப்படுத்த உனக்கு அதிகாரம் இல்லை. ஸ்தோத்திரம். என் ஜனங்களை போக விடு. ஆமென். அது மாத்திரமல்ல, பலவிதமான நெருக்கத்தில் இருந்து ஸ்தோத்திரம் முறையிடுகிற, பெருமூச்சு விடுகிற அந்த பெருமூச்சிலிருந்து என் ஜனங்களை விடுவித்து போக விடு. ஆமென். இன்றைக்கு இங்கே ஸ்தோத்திரம் சில காரியங்களின் நிமித்தம் சிலர் பெருமூச்சுகளோடு இருக்கிறீர்கள். ஆமென். நான் தீர்க்கதரிசி அல்ல, கண்ணை மூடி சொல்லுகிற தீர்க்கதரிசி அல்ல. ஸ்தோத்திரம் பெருமைக்காக சொல்ல, நான் ஸ்தோத்திரம் வசன தீர்க்கதரிசி. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வசனத்தின் மூலம் தீர்க்க தரிசனம் வெளிப்படும். ஆமென். இன்றைக்கு அநேகர் ஸ்தோத்திர பலவிதமான காரியங்களின் நிமித்தம் பெருமூச்சோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த காரியம் இப்படி இருக்கிறதே, நான் என்ன செய்ய என்று. பெருமூச்சு எப்போ வரும்? நான் அடிக்கடி நம்ம விசுவாசிகள் சொல்லி இருக்கிறேன், புதுசா வந்தவங்களுக்கு சொல்ல, பெருமூச்சு எப்போ வரும் தெரியுமா? பாரம் அழுத்தும் போது
நம்மை அறியாமல் ஒரு பெருமூச்சு வரும். ஆமென். அந்த பாரத்திலிருந்து விடுதலை தரும்போது அதை விட பெருமூச்சு வரும். ஆமென். இப்படிப்பட்ட பாரத்தினால், பலவிதமான சோதனைகளினால் ஸ்தோத்திரம் அடிமைப்படுத்தி பெருமூச்சு விட பண்ணுகிற என் ஜனங்களை அந்த பெருமூச்சிலிருந்து விடுதலை பண்ணி போக விடு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஆமென். வருகிற எல்லா பெருமூச்சிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஸ்தோத்திரம் சாத்தானின் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, யாத்ரா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்க. யாத்ரா 3:7. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து எஸ், உபத்திரவம் வேதனை என்கிற அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்களை போக விடு. ஆமென். உபத்திரவம் ஸ்தோத்திரம் அடிமைத்தனம் என்கிற ஸ்தோத்திரம் உபத்திரவம் வேதனை என்கிற அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்களை போக விடு. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் யாத்ராம் 5:9 படிங்க. அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையாகிய வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். போதும். அன்பானவர்களே, அடுத்த அடிமைத்தனம் எது சொல்லுங்க? நல்ல கவனியுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. வேலையை உண்டாக்கினவர் கர்த்தர். ஏதேன் தோட்டத்திலே ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் தேவன் மனிதனுக்கு கட்டளையிட்டார். வேலையை கொடுத்தவர் கர்த்தர். ஆமென். ஆனால் ஜனங்களை ஆராதிக்க விடாமல், கர்த்தரை தேடக்கூடாமல், ஜனங்களை ஜெபிக்க விடாமல், ஜனங்களை இந்த கன்வென்ஷனில் வரவிடாமல் தடுத்திருக்கிற அதிக வேலை சாத்தானின் அடிமைத்தனம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் புரிஞ்சது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேலை எல்லாருக்கும் தேவை. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். வேலை செய்யாதவனுக்கு என்ன கொடுக்காதீங்க? சோறு கொடுக்காதீங்க அப்படின்னு பவுல் சொல்லிட்டாரு. ஆனால் சொல்லுங்கள், ஆனால் சொல்லுங்க, ஆனால் ஸ்தோத்திரம் அதிக வேலை சாத்தானின் தந்திரம். அதிலும் குறிப்பாக கர்த்தரை ஆராதிக்க விடாமல், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர விடாமல், ஜெபிக்க விடாமல், இந்த கன்வென்ஷனிலே கலந்து கொள்ள விடாமல், ஸ்தோத்திரம் அதிக வேலை கொடுத்து, வேலை பளுக்களை கொடுத்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது சாத்தானின் தந்திரம். நான் இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் இந்த கன்வென்ஷன் மூலமாக சாத்தானுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். பொல்லாத சாத்தானே, அதிக வேலை கொடுத்து என் ஜனங்களை ஆராதனையை ஆராதிக்க விடாமல் செய்கிற பொல்லாத சாத்தானே, என் ஜனங்களை போக விடு. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எந்த ஒரு மனிதன் ஒரு காரியத்திலே அதிகமா ஈடுபடுகிறானோ அதுக்கு அடிமையாயிருவான். அதுக்கு பிறகு வேறொரு காரியத்தில் அவனுக்கு ஈடுபாடு வராது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அது மனிதனுடைய சைக்காலஜி அல்லது மனிதனுடைய இயல்பு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு பணம் நிறைய வந்துட்டே இருக்குன்னு வைங்க. கல்லாவில் பணம் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை வாங்கி 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 கல்லாவில் போடுறதுக்கு அவன் பழகிட்டானா பிறகு ஆராதனை பற்றி அவனுக்கு என்ன வராது? ஆமென். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? இப்போ அந்த கல்லாவில் வருகிற பணம் தான் இவனை அது மேலேயே தான் ஞாபகம் இருக்குமே ஒழிய ஆராதனை பற்றியோ ஜெபத்தை பற்றியோ அவனுக்கு கவலையே கிடையாது. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சபையில நான் ஊழியம் செய்வது, நான் இருக்கும் முன்னாடி சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் சொல்லு. ஒரு சபையில ஊழியம் செய்யும் போது ஒரு பெரிய பணக்காரர், அவர் ஒரு பெரிய கடை வைத்திருக்கிறார். ஆனா ஆராதனைக்கு வரமாட்டார். சாதாரண ஏழையா இருந்தவர்
சாதாரண ஏழ்மையில நிலையில இருந்தவர், ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். நல்ல ஒரு கடை வைத்து நல்ல அந்த கடை நிறைய வருமானங்கள் வந்தது, நல்ல வீடு வசதி வாய்ப்புகள் வந்தது, பணங்கள் கூட ஆரம்பித்தது. பணம் இல்லாத போது ஸ்தோத்திரம் ஆராதனைக்கு ஓடி ஓடி வந்தார். பணங்கள் குறைவாயிருந்த போது ஆராதனைக்கு ஓடோடி வந்தார். இப்பொழுது கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். பணங்கள் வர ஆரம்பித்தது, கடையிலே வியாபாரம் பெருக ஆரம்பித்தது. அவருடைய சிந்தையெல்லாம் அதிலே போய்விட்டது. ஸ்தோத்திரம். பாக்கெட் நிரம்ப ஆரம்பித்தது. ஜிங்கிலிங் இன் த பாக்கெட், ஜிங்கிலிங் இன் த மணி பர்ஸ், ஜிங்கிலிங் இன் த பீரோ, எல்லாம் நிரம்ப ஆரம்பித்தது. கல்லாவிலே பணம் ஸ்தோத்திரம் வந்து நிரம்ப ஆரம்பித்த உடனே அவருடைய இருதயம் அதற்குள்ளே போய்விட்டது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் விட்டு விட்டது, ஆராதனை விட்டு விட்டது. ஒரு நாள் அவரிடத்துல போய் சொன்னேன், பிரதர் ஸ்தோத்திரம், ஏன் ஞாயிற்றுக்கிழமை கூட கடை திறக்கணுமா, ஆராதனைக்கு வரக்கூடாதா அப்படின்னு தாழ்மையோடு கேட்டேன். அவர் உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது. சிலருக்கு அப்படிதான், நியாயமா கேட்டா கூட மூக்குல புல்லு குத்திரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்கோபம் வந்துடும். ஓ அப்படின்னு சத்தம் போட்டு, அவர் சத்தம் போட்டதெல்லாம் இங்க சொல்லி, என்ன ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. பொதுவாக ஆன்லைன்ல பேசுறதுக்கு எனக்கு பிடிக்காது, தப்பா எடுத்துக்காதீங்க பிரதர். எங்க போயிட்டாரா? ஏன்னா நான் கொஞ்சம் நேரடியா பேசுற ஆளாக்கும். ஆன்லைன்ல போன பெரிய பிரச்சனை, அதனால ஆன்லைன்ல விரும்ப மாட்டேன். இதெல்லாம் இருந்தாலும் போட்டோம். ஆமென். ஸ்தோத்திரம். பயங்கர கோபப்பட்டு, அது இந்த பணத்தை யாரு கொடுப்பார் அது அப்படின்னு சத்தம் போட ஆரம்பித்துட்டாரு. அப்ப நான் சொன்னேன், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆண்டவர் உங்களை வைக்கலையே, 10 பேருக்கு சாப்பாடு போடுகிற அளவுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஏன் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கர்த்தருக்கு உங்கள் நேரத்தை கொடுக்க கூடாதா? அதுக்கு மேல அவர் என்ன செய்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு தெரியுமா, நான் அடிக்கடி சொல்லுவேன், திரும்ப சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், நாகர்கோயில்ல நல்ல பெருமாள் என்று ஒரு துணி கடை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். கரெக்டா நீங்க 1 மணிக்கு மேல போனீங்கன்னா 3 மணி வரைக்கும் கடை போட்டு, அந்த 2 மணி நேரம் ஏறக்குறைய குறைந்தபட்சம் ஒரு 50,000 அல்லது ஒரு 10,000 லாபம் கிடைக்கும். ஆனா அந்த கடை போட்டி இருக்கும் அந்த மத்தியான நேரம். ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? போனவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், ஸ்தோத்திரம். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, கிறிஸ்தவரா அல்லது விசுவாசியா அல்லது பெருமாள்னாலே தெரியும். ஆனா பேரு பாருங்க, நல்ல பெருமாள். ஆமென். உண்மையாலுமாவே அவர் நல்ல பெருமாள். காரணம் என்னன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், அவர் லீவ் விடுறாரு. நம்ம ஆட்கள் இயேசுதாசன் வைத்திருப்பாங்க, ஆனா ஆராதனைக்கு வர மாட்டாங்க. அவர் நான் பெருமாள்னு வைத்துட்டு அவர் பூட்டிட்டு போறாரு 3 மணிக்கு. வரும் ஏன் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பூட்டக்கூடாதா இயேசுதாசன்? நல்ல வேளை நம்ம சபையில இயேசுதாசன் இல்லை, அதனால தைரியமா சொல்றேன். இங்க யாராவது இயேசுதாசன் இருந்தீங்கன்னா மன்னித்துக் கொள்ளும். ஏன் சொல்றேன்னா, வேலை நல்லது, அதிக வேலை சாத்தானின் தந்திரம். இந்த சாத்தானின் தந்திரமாகிய பொல்லாத சாத்தானை அதிக வேலையில் இருந்து, அதிக வேலையை கொடுத்து ஆராதிக்க விடாமல் செய்கிற என் ஜனங்களை போக விடு. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிங்க. யாத்ராகமம் 7:11. அப்பொழுது பார்வோன் மந்திரவாதிகள் சூனியம் மாயவித்தை. ஆமென். இன்றைக்கு இந்தியாவை கட்டி வைத்திருக்கிற, இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, ஹலோ இருக்கிறீங்களா? உங்களுடைய அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்யப்படுகிறது என்பதை மறந்து போகாதிருங்கள்.
இன்றைக்கு குடும்பங்களிலே பிரிவினைக்கு காரணம் அநேக மந்திரவாதங்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஊழியத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் மந்திரவாதம் என்பதை மறந்து போகாதிருங்கள். இந்த மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், மாய வித்தைகளையே ஸ்தோத்திரம் ஆமென் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானே, உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், என் ஜனங்களை இதிலிருந்து விடுவித்து விடு. கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஆவியிலே நிரம்பி இப்பொழுது சொல்லுங்கள் ஆமென். மாய வித்தை, மந்திரவாதம், பில்லி சூனியம், தெய்வ மக்களை ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானே, அதிலே உனக்கு அதிகாரம் இல்லை. அந்த கிரிகளை இயேசுவின் நாமத்திலே அழிக்கிறோம். என் ஜனங்களை போக விடு, என் ஜனங்களை விடுவி, உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். ஆமென். எல்லா மந்திரவாத பில்லி சூனிய கிரிகள் இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. சந்தரபோரி கபாஷக்கர துரி கபலதரம் தலபரபல ஓரியா சந்தல ரிகபோரியா கரதுரபலபா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த கன்வென்ஷன் மூலமாய் எல்லா மாய வித்தைகள், மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள் அழிக்கப்பட்டு ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். பொல்லாத சாத்தானே, என் ஜனங்களை போக விடு, உனக்கு அதிகாரம் இல்லை. தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தினால் சொல்லுகிறேன். ஆமென். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மந்திரவாதங்களும் பில்லி சூனியங்களும் இல்லாமல் போகும். ஆமென். அழிக்கப்படும். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். எல்லாரும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில துதித்து கொண்டிருங்க. என் ஜனங்களை போக விடு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக ஸ்தோத்திரம் நிறைய இருக்கு. எல்லா அதிகாரம், வல்லமை, பிசாசின் கிரிகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் போக விடுவார். ஸ்தோத்திரம். அந்த பொல்லாத சாத்தானின் தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அவனுடைய ஒரு 4 தந்திரத்தை சொல்லுகிறேன். நிறைய தந்திரம் உண்டு. சாத்தானின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே ஒன்று கொரிந்தியில் இருக்கு. அந்த தந்திரங்களில் ஒரு 4 தந்திரங்களை மாத்திர சொல்லுகிறேன். ஒன்று ஸ்தோத்திரம், யாத்ராம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம். யாத்ராம் 8:25. அப்பொழுது பார்வோன் எங்க பலியிடணுமா? தேசத்தில் தானே. அப்படின்னா என்ன? எந்த தேசம்? எகிப்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருக்கிற இடத்திலேயே குண்டு சட்டிக்குள்ளே என்ன செய்யுங்க. சாத்தானின் தந்திரத்தை பார்த்தீங்களா? எங்க ஆண்டவர் சொன்னார், எங்க போக சொன்னார்? எங்க என் ஜனங்கள் ஆராதிக்கணும்? சொல்லுங்க வாய் திறந்து. வனாந்தரத்திலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எகிப்தை விட்டு வெளியே. ஸ்தோத்திர. அடிமைத்தனத்திலே ஆராதிக்க முடியாது. ஆமென். பிரதர், ஆராதனை எப்படி ஆராதிப்பீங்க? பாட்டு கைதட்டி பாடி மகிழ்ந்து இருப்போம். நம்ம ஆட்கள் பாத்தீங்களா? கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் கையும் பொய் வாயும் பொய். அப்படின்னு என்ன அர்த்தம்? கை தட்டி, அடுத்தது களி கூர்ந்து. இல்லையா? இப்போ அந்த வார்த்தை எப்படி மக்கள் செயலில் காட்டுறாங்கன்னா, கை கட்டி. ஆமென். பாட்டு கை தட்டி, இவர்கள் கை கட்டி. அடுத்தது களி கூறுவோம். ஆனா முகத்துல களி கூறுதல் இல்லை. ஸ்தோத்திரம். இது யாருடைய தந்திரம்? சாத்தானின் தந்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். எகிப்தில் தானே பலியிடுங்கள். நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும், பொல்லாத சாத்தானே, நாங்க எகிப்தில் என்ன செய்ய முடியாது? பலியிட முடியாது, ஆராதிக்க முடியாது, அடிமைத்தனத்தில் ஆராதிக்க முடியாது. நாங்க போகணும், நாங்க போய் தான் தீருவோம். ஆமென். வெளியில வந்து ஆராதிப்போம். கர்த்தர் சொன்ன இடத்துல தான் ஆராதிப்போம். சொல்லுங்க, கர்த்தர் சொன்ன இடத்துல ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். நாங்க புல் காஸ்பல் பெந்தோஸ்தேல வந்து ஆராதிப்போம். ஆமென்.
அடிமைத்தனத்தில் ஆராதிக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், இந்த ஜனங்கள் இங்கே வந்து ஆராதிப்பார்கள், அவர்கள் ஆவிக்குரிய சபையில் ஆராதிப்பார்கள். எகிப்து என்கிற அடிமைத்தனத்தில் ஆராதிக்க மாட்டார்கள். பொல்லாத சாத்தானே, ஓ உன் தந்திரம் எங்களுக்கு தெரியும். பொல்லாத தந்திரம், உன் தந்திரம் எங்களுக்கு தெரியும். உன் தந்திரம் எங்களுக்கு தெரியும். அடிமைத்தனத்தில் ஆராதிக்க மாட்டோம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அடிமைத்தனத்தில் ஆராதிக்கிற இல்ல, இருந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் அடிமைத்தனத்தில் ஆராதிக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். ஆமென். சொல்லுகிறார்கள், அங்கேயே ஆராதிங்க, இங்கேயே ஆராதிங்க. இல்ல, நாங்க வனாந்தரத்துல தான் ஆராதிப்போம். கர்த்தர் சொன்ன ஆவிக்குரிய சபையில தான் ஆராதிப்போம். ஸ்தோத்திர ஆவி, ஸ்தோத்திர ஆவியோடு உண்மையோடு தான் ஆராதிப்போம். ஆமென். கையை கட்டி அல்ல, கையை தட்டி தான். சொல்லுங்க, கையை கட்டி அல்ல, கையை தட்டி தான். சத்தம் போடாம எப்படி ஆராதிக்க முடியும்? சிலர் கேட்கிறாங்க, சிலர் சொல்லுவாங்க, ஆராதிங்க, சத்தம் போடாம ஆராதிங்க. சத்தம் போடாம எப்படி ஆராதிக்க முடியும்? சொல்லுங்க, சொல்லணும். சத்தம் போடாம ஆராதிக்க முடியாது. ஆமென். அப்பதான் பிள்ளை பேச ஆரம்பிக்கும். பேசாம இரு அப்படிம்பாங்க. அது மாதிரி சத்தம் போடாம எப்படிங்க ஆராதிக்க முடியும்? அதுதான் எகிப்தின் அடிமைத்தனம் அல்லது சாத்தானின் தந்திரம். அல்லேலூயா. பொல்லாத சாத்தானே, ஸ்தோத்திரம், நாங்கள் அடிமைத்தனத்தில் ஆராதிக்க மாட்டோம். எகிப்தில் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். நாங்கள் வெளியில தான் ஆராதிப்போம். அல்லேலூயா. இரண்டாவது ஸ்தோத்திரம் தந்திரம். யாத்திராம 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து சீக்கிரம். புருஷர்கள் மாத்திரம் போலாம், அந்த புருஷர்கள் மட்டும் போக விட. 8ஆம் அதிகாரம் 8 முதல் 11 தானா? அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் படிங்க. அப்பொழுது பார்வோன், எஸ், ஆகிலும் நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம். ஒரு அழிலையா சொல்லுங்க, போங்க, ஆனா என்ன செய்யாதீங்க, அதிக தூரம் போகாதிருங்கள். அல்லேலூயா. நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, புருஷன்மார்கள், ரட்சிக்கப்படாத புருஷன்மார்கள் மனைவி பார்த்து சொல்லுவாங்க, போன மாதிரி இருக்கணும், வந்த மாதிரி இருக்கணும். ஆமென். எப்படி? போன மாதிரி இருக்கணும், வந்த மாதிரி இருக்கணும். ஸ்தோத்திரம். அதிலும் குறிப்பாக நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, உங்க ஆராதனைக்கு வரமாட்டோம். ஏன்? அது நீங்க ரொம்ப நேரம் இருக்கிறீங்க. போனமா ஒரு ஆராதனை பண்ணுவோம், 1 ஹவர்ல, ½ அன் ஹவர்ல முடிச்சுட்டு வரணும், இல்லாட்டினா வரமாட்டார்கள். இது என்ன ஆராதனை? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளை, அதிக தூரம் போக வேண்டாம். அதிக தூரம் போகாமல் எப்படி ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை வீசுங்கள். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் அடுத்ததுக்கு போறேன். ஸ்தோத்திரம். ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போனால் என்ன மீன் கிடைக்கும்? முன்னாடி, அதாவது கடல் மணலுக்கு பக்கத்துல என்ன மீன் கிடைக்கும்? கடலுடைய தண்ணீரின் அந்த கரைக்கு பக்கத்துல மீன்கள் கிடைக்காது. என்னதான் கிடைக்கும்? சில அசுத்த பொருட்கள் தான் கிடைக்கும். ஆனால் கடலின் ஆழத்திலே விலையேற பெற்ற மீன்கள் கிடைக்கும். அதே போலத்தான் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய காரியங்களில் ஆழமாய் செல்ல செல்ல அதிசயங்களை காண முடியும். ஆமென். சாத்தானுடைய தந்திரம் என்ன? அதிக தூரம் போகாதிருங்கள். போன மாதிரி வரணும். அங்க ஜெபம் பண்றதோ அல்லது சத்தம் போடுறதோ அல்லது ட்ரெஸ்ஸை மாத்துறதோ அல்லது நகையை கலட்டுறதோ அல்லது ஜெபம் பண்றதோ அல்லது ஆராதிக்கிறதோ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது என்று சில
சட்டம் போடுவார்கள். ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், நாங்கள் அதிக தூரம் போவோம், ஆழமாய் ஆராதிப்போம். ஆமென். பொல்லாத சாத்தானே ஸ்தோத்திரம், நாங்கள் அதிக தூரம் போவோம், ஆழமாய் கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம், யாத்திராகமம் அவனுடைய தந்திரம் 10ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, பாருங்க இடையில வாசிங்க. நீங்கள் போய் கர்த்தருக்கு, ஒரு நிமிஷம் தயவு செய்து கவனிங்க. சாத்தானின் தந்திரம் உங்களுக்கு புரியுதா? ஹலோ, முதல்ல ஆரம்பத்தில் அவன் என்ன சொன்னான்? இல்ல ஆரம்பத்தில் போக விட மாட்டேன், போக விட சொல்ல இவர், நீங்க அந்த 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்க, இப்ப வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிக்க. போக விட மாட்டேன், போக விட மாட்டேன், அப்படி போக விடுவதற்கு சொல்ல அவர், இப்ப அவன் என்ன சொல்றான்? போய் ஆராதனை செய்யுங்கள். தயவு செய்து கவனிங்க. ஸ்தோத்திரம். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். இதுல ஆரம்பத்தில் நீ பார்வன் போக விட மாட்டேன்னு சொன்ன உடனே சரி நாங்க இருந்துக்கிறோம்னு சொல்லி இருந்தா காலம் முழுவதும் எங்கதான் இருந்திருப்பீங்க? எங்கதான் இருந்திருப்பீங்க? கொஞ்சம் கூட வித்தியாசமா சொன்னா நல்லா இருக்குமே. அதுலதான் இருந்திருப்பீங்க. ஆனா வெளியில வந்திருக்க மாட்டீங்க. இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஞானஸ்தானம் எடுக்க விரும்பும் போது உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்திலே அந்த ஞானஸ்தானத்துக்கு விரோதமாய் சொல்லுகிறவர்கள் சொல்ற ஒரு வார்த்தை, நீ ஞானஸ்தானம் எடுக்க போனா இங்க ஒரு வீட்டில் போன விழும், நான் தூக்கு மாட்டிட்டு சாவேன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க பயந்து ஞானஸ்தானம் எடுக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு சாத்தானின் தந்திரம். அதனால நீங்க அவர் சாகட்டுன்னு நான் சொல்லல, ஆனா இது கண்டிப்பா நீங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அவர் ஒன்றும் சாகவே மாட்டாரு. நான் வேணா சவால் விடுகிறேன். ஹலோ, இப்ப சவால் விடுகிறேன். ஸ்தோத்திரம். உலகமெங்கும் போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு சவால் விடுகிறேன். ஞானஸ்தானம் எடுக்க தடை செய்கிறவர்கள், நீ ஞானஸ்தானம் எடுத்தால் நான் செத்து போவேன்னு சொல்லுகிற யாராவது, இப்ப நான் சொல்லுகிறேன், நீ ஞானஸ்தானம் எடுத்து விட்டு போகும்போது அங்க செத்து கிடந்தால் அதுக்கு நான் பொறுப்பு. கண்டிப்பா சாக மாட்டான். ஆமென். எல்லாம் அவனுடைய தந்திரம். நம்ம கன்னியாகுமரி பாசையில சொன்னா மத்தவனுடைய தந்திரம். ஆமென். அதனால இந்த பாச்சாவை கண்டு பயந்துராதீங்க. நீங்க சொல்லணும், இந்த பாச்சாவெல்லாம் என்னிட்ட பலிக்காது, நான் போக தான் செய்வேன், ஞானஸ்தானம் எடுக்க தான் செய்வேன். ஆமென். ஏதை சொல்றேன்னா, முதல்ல போக விட மாட்டேன்னு சொன்னவன் இப்ப சொல்றான் போய். அடுத்தது பாருங்க, அடுத்தது நிறைய நேரம். உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் போகலாம், மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம். ஒரு அலையில சொல்லுங்க, நீங்க உங்க குழந்தைகளோடு போங்க, ஆனா ஆடு மாடுகள் என்ன செய்யணும்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆடு மாடுகள் தான் இவர்களுடைய பிழைப்பு. ஆமென். அதுவும் சாத்தானுடைய தந்திரம். எப்படின்னா, கண்டிப்பா ஆடு மாடுகளை வச்சுட்டா இவன் என்ன செய்ய மாட்டான், ஏன்னா இவனுடைய பிழைப்பு எதுல இருக்கு? அப்ப கண்டிப்பா இதை விட்டுட்டு போக மாட்டான். அப்படி சொன்னா அவன் இங்க இருந்துருவான்னு நினைச்சான். ஆமென். ஸ்தோத்திரம். மோசே சொன்னார் ஒரு வார்த்தை, ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லல. ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க தம்பிகள், சொல்லுங்க, ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. சகோதரர்கள் சேர்ந்து சொல்லுங்க. ஆமென். பொல்லாத சாத்தானே, ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. இந்த சத்தம் போதாது. ஆமென்.
கொஞ்சம் இது ஆவி குறைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். நேரம் ஆக ஆக ஸ்தோத்திரம் ஆவி குறைஞ்சிட்டா. ஆமென். ஸ்தோத்திரம். கடைசி வரை யுத்தம் பண்ணுங்க. ஆமென். பொல்லாத சாத்தானே ஒரு குலம்பு பின்வைக்கப்படுவது இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென். உன் தந்திரங்கள் பலிக்காது. ஒரு பாட்டு பாட எனக்கு ஆசை உண்டு, நேரம் இல்லை. ஏன்னா செய்தி இன்னும் அரை மணி நேரம் செய்தி இருக்கு, நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு பக்தன் அழகாய் பாடுகிறான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாத்தானே உன் தந்திரங்கள் நாங்கள் அறியாதவர்கள் அல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு குலமும் பின்வைக்கப்படுவதில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த செய்தியின் கடைசி முடிவுக்கு நான் வந்து விடுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். போக விடாவிட்டால் என்ன நடக்கும்? ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 7:17 வாசிக்க வேண்டாம். யாத்ராகமம் 7:17 புண்ணிய நதிகள் ரத்தமாய் மாறும். இது நடக்க போகுது. ஆமென். நைல் நதி அவருடைய புண்ணிய நதி. ஆமென். நைல் நதி, ஃபாதர் ஆஃப் ஆல் காட் இன் எகிப்ட், ஃபாதர் ஆஃப் லைஃப் இன் எகிப்ட். எகிப்தினுடைய ஜீவ நதி எது? நைல் நதி. எகிப்தினுடைய எல்லா தேவர்களுக்கு மேலான நதி எது? நைல் நதி. ஆண்டவர் நைல் நதியிலே கையை வைத்தார். ஆமென். நைல் நதி ரத்தமாய் மாறினது, நாற்றம் எடுத்தது. நான் சொல்லுகிறேன், பொல்லாத சாத்தானே, ஜனங்களை எந்த நதி, எந்த ஆறு, எந்த நதியை நீ புண்ணிய நதி என்று நம்ப வைத்திருக்கிறாயோ அந்த புண்ணிய நதியை கர்த்தர் நாற்றம் எடுக்க பண்ணுவார். போக விடாவிட்டால். ஆமென். மிஷனரிகளுக்கு சொல்லிக் கொடுங்க, மிஷனரி போர்டு சேர்ந்தவங்க சொல்லிக் கொடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். எந்த நதியை புண்ணிய நதி என்று சொல்லுகிறார்களோ, என் ஜனங்களை போக விடாவிட்டால் அந்த நதியை ஸ்தோத்திரம் நாற்றமாக கர்த்தர் மாற்றுவார். எந்த நதியை தண்ணீரை எடுத்து குடிக்கிறார்களோ, எந்த நதியை எடுத்து ஸ்தோத்திரம் புண்ணிய நதியாக எடுத்து வீட்டிலே வைத்து அதை சுத்திகரிப்புக்காக பயன்படுத்துகிறார்களோ அந்த நதியை நாற்றம் எடுக்க பண்ணுவார். பொல்லாத சாத்தானே, ஸ்தோத்திரம், உன்னை எச்சரிக்கிறேன். புண்ணிய நதிகளை நாற்றம் எடுக்க பண்ணுவார் கர்த்தர். என் ஜனங்களை ஆராதிக்க போக விடாவிட்டால், என் ஜனங்களை ஆராதிக்க போக விடாவிட்டால் கர்த்தர் செய்வார். இரண்டாவது வாசிக்க வேணாம், நேரம் இல்லை. யாத்ராகமம் 8:1 ஸ்தோத்திரம். ஃப்ராக் காட், தவளைகளின் ஆவிகள் அழிக்கப்படும். ஆமென். இன்றைக்கு இந்தியாவிலே சில பொல்லாத அசுத்த ஆவிகள் கிரியை செய்கிறது, தவளைகளின் ஆவிகள். ஆமென். ஃப்ராக் காட். அன்றைக்கு ஸ்தோத்திர தவளைகள் எகிப்து தேசம் முழுவதும் நிரப்பினது. தவளையை கொன்று குவித்தார்கள். அது ஸ்தோத்திரம் தவளையின் ஆவிகள். ஆமென். இந்த இந்திய தேசத்தை பொல்லாத ஆவிகள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அலக்களித்துக் கொண்டிருக்கிறது. சாத்தானே, ஜனங்களை நீ போக விடாவிட்டால் உன் ஆவிகள் அழிக்கப்படும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரியையை செய்ய ஆரம்பித்து விட்டார். கரங்களை தட்டி, ஆமென், கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த தவளைகளின் ஆவிகள், இந்த பொல்லாத ஆவிகள், என் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற அந்தகார ஆவிகள் அழிக்கப்பட போகிறது. ஜனங்கள் விடுவிக்கப்பட போகிறார்கள். ஆமென். ரிபலா சம்தலபா ரிகபா ரதிரந்தலரபலபா. அல்லேலூயா. யாத்ராகமம் 8:16 ஸ்தோத்திரம். பேன்கள் பூமியை நிரப்பினது. ஸ்தோத்திரம். அந்த பூமி பூமா தேவி என்று சொல்லுகிற அந்த தெய்வத்தை ஸ்தோத்திர ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். ஆமென். இன்றைக்கும் இந்திய தேசத்திலே பூமா தேவியை வணங்குகிறார்கள். ஆண்டவர் அவர் மேலே நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். யாத்ராகமம் 8:21 வண்டுகள் வந்தது. ஸ்தோத்திர. காரணம், அவர்கள் இன்செக்ட் காட், வண்டுகளின் தேவனை ஆராதித்தார்கள். இன்றைக்கும் ஸ்தோத்திரம் பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் எலிகளுக்கும் பலவிதமான மிருக ஜீவன்களுக்கும் ஸ்தோத்திரம் சிலைகளை வைத்து அதன் பேரிலே அந்த ஆவிகளை வழிபட்டு கொண்டிருக்கிற இந்த மிருக ஆவிகளை, அசுத்த ஆவிகளை ஆண்டவர் அழிப்பார்.
ஓ, எல்லாரும் ஆவியிலே நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3வது வசனம் வரை படிக்கும் போது, என் ஜனங்களை போக விடாவிட்டால் கொள்ளை நோயை அனுப்புவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் விடுவித்தாரோ அதே கர்த்தர் ஜனங்கள் ஆராதிக்க விடாமல் தடை செய்தால் அந்த கொள்ளை நோயை அனுப்புவார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆறாவதாக 9ஆம் அதிகாரம், யாத்திரா 9ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் வரை எரிபத்தமான கொப்பளங்கள் வரும். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே கொடிய கல்மழை வந்தது. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் ஸ்தோத்திரம் வெள்ளாமையை அவர் கெடுத்து போட்டார். காரணம் என்ன? ஸ்தோத்திரம், அந்த தேசத்திலே ஸ்தோத்திரம் ஜனங்களை ஆராதிக்க விடாமல் அடிமைப்படுத்தி வைத்திருந்ததினால. எல்லாவற்றுக்கும் மேலாக யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை காரிருள் உண்டானது. ஆமென். இது எதற்கு விரோதமாக தெரியுமா? the god of Ra, the god of sun, சூரிய தேவன், சூரிய வணக்கம், ஸ்தோத்திரம், சூரிய தேவனுக்கு விரோதமாக ஆண்டவர் இருளை அனுப்பினார். நான் திரும்ப சொல்லுகிறேன், எந்த சூரிய வணக்கத்தை வணங்க வைக்கிறானோ சாத்தான், அந்த ஸ்தோத்திரம் வணங்குதலுக்கு விரோதமாய் கர்த்தர் இருளை கொடுப்பார். ஆமென். ஆகவே ஸ்தோத்திரம், சாத்தானுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த கன்வென்ஷன் மூலமாய் என் ஜனங்களை ஆராதிக்க போக விடு. ஆமென். கடைசியாக ஸ்தோத்திரம், முதற் பேரானவைகள் இறந்து போனது. ஆமென். முடிவு யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், நீங்கள் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள், நேரம் இல்லாதனால முடிக்கிறேன். ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அணி அணியாய் புறப்பட்டு வந்தபோது பார்வோனும் அவன் சேனையும் பின்னாலே துரத்தி வந்தார்கள். ஆமென். பின்னாலே துரத்தி வந்தார்கள். ஒரு கட்டத்திலே செங்கடல் முன்பாக நின்றது, பார்வோனின் சேனை பின்னாக நின்றது. கர்த்தருடைய ஜனங்களே ஸ்தோத்திரம், ஆண்டவர் மோசேயும் ஜனங்களை பார்த்து, மோசேயும் ஜனங்கள் மோசேயினிடத்தில் முறுமுறுத்தார்கள். ஸ்தோத்திரம், மோசே திகைத்து நின்றான். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே, உன் கையில் இருப்பது என்ன? உன் கையில் இருப்பது என்ன? கோல். அந்த கோலை நீட்டி என்று சொன்னபோது ஸ்தோத்திரம், செங்கடல் இரண்டாக பிளந்தது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமென், பிரைஸ் தி லார்ட், அவர்கள் அணி அணியாய் வெட்டாந்தரையிலே நடந்து சென்றார்கள். ஒரு ஆசீர்வாதமான காரியம் என்னவென்றால், மேகம் அவர்களோடு இருந்தது. நான் சொல்லுகிறேன், தேவ ஜனங்களே, மேகமாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார். ஆமென். சாத்தானின் பிடியிலே இருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் துணையாயிருப்பார். தேவன் துணையாயிருப்பார். யூ டோன்ட் வரி, பயப்படாதீங்க. யூ டோன்ட் ஃபியர், நாட் ஃபியர், பயப்படாதீங்க. நான் இந்த பிடியிலிருந்து வந்து விட்டேனே, இதிலிருந்து நான் வெளியே வந்து விட்டேனே, ஸ்தோத்திரம், எனக்கு அடுத்தது என்னவோ ஏதோ நடந்துவிடக் கூடாது என்று பயந்திருப்பீர்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருடைய மேகம், கர்த்தருடைய மகிமை உங்களோடு தங்கி இருக்கும். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஒரு வார்த்தை, ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நிறைய மக்கள் ஆண்டவரை தேடி வராத காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வழிபடுகிற அந்த ஆவிகள் தொல்லை செய்யும் என்று பயந்து ஆண்டவரிடத்தில் வராமல் இருக்கிறார்கள். இந்த செய்தியின் மூலமாய் அவர்களுக்கு சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், பொல்லாத ஆவிகளுக்கு அடிபணிந்து பயந்து இருக்க வேண்டாம். ஸ்தோத்திரம், நீங்கள் எகிப்திலிருந்து அந்த ஆவியின் விடியிலிருந்து வெளியே வாருங்கள். அதைவிட மேலான பரலோக தேவனுடைய பாதுகாவல் உங்களுக்கு இருக்கிறது. ஆமென்.
உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நம்மில் இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிற சாத்தானை பார்க்கிலும் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் பெரியவர். அவருடைய மகிமை பெரியது. அது உங்களையும் என்னையும் பாதுகாக்கும், வெளியிலே வந்தவர்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. கடைசியாக சாத்தானும் அல்லது பார்வோனும் அவனுடைய ஸ்தோத்திர சேனையையும் ஆண்டவர் செங்கடலிலே ஸ்தோத்திர மூழ்கடித்தார். ஆமென். அல்லேலூயா. அதே போல வெளிப்படுத்துற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மட்டும் படிங்க சீக்கிரம். தேவன் அவர்களை, அதாவது அடிமைப்படுத்தி இருந்த மக்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகம் கள்ளத்தரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி. சாத்தானின் முடிவு என்ன? பிரைஸ் தி லார்ட். சாத்தானின் முடிவு என்ன? சாத்தானின் முடிவு என்ன? அக்கினி கடல். ஆமென். நான் திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரிந்த சத்தியம் தான். நரகம் மனிதர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. சில ஊழியக்காரர்கள் மிரட்டுவார்கள் அல்லது சொல்லுவார்கள் நரகத்துக்கு போயிருவேன்னு. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நரகம் மனிதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல, சாத்தானுக்காக ஏற்படுத்தப்பட்டது. சொல்லுங்க ஆனால். சொல்லுங்க ஆனால். யார் சாத்தானை அவனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ, யார் அந்த சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராமல் இருக்கிறார்களோ அவர்கள் அவனோடு போவாங்க. அப்போ ஊழியக்காரர்கள் இருக்கிறீங்க, நிறைய பேர் ஊழியம் செய்கிற விசுவாசிகள் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். திடீர்னு ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லும் போது நீ நரகத்துக்கு போவேன்னு சொல்லாதீங்க. இந்த செய்தி அவர்களை விடுவிக்கிற செய்தி. ஆமென். இப்படி சொல்லுங்க. அம்மா, ஐயா, பிரதர், வாலிபனே, நரகம் என்பது உண்டு. அந்த நரகம் மனிதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல, அது சாத்தானுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் நீ சாத்தானின் பிடியிலே இருந்து ஆண்டவரை ஆராதிக்க வராவிட்டால் நீ அவனோடு சேர்ந்து போயிருவ. அதனால தயவு செய்து அதிலிருந்து வெளியே வா. இப்படி சொல்லுங்க. அதிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் இந்த கன்வென்ஷன். ஆமென். எதுக்காக கன்வென்ஷன்? பிரதர், சிஸ்டர், எதுக்காக கன்வென்ஷன்? ஏதோ ஆடி பாடி விட்டு போவதற்காக அல்ல. ஸ்தோத்திரம். நரகத்திற்கு போகிற ஒரு கூட்டத்தை, சாத்தானின் பிடியில் இருக்கிற ஒரு கூட்டத்தை விடுவித்து பரலோகத்துக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த கன்வென்ஷன். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக சாத்தான் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஆகவே பொல்லாத சாத்தானே, என் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும்படி அவர்களை போக விடு. இப்ப இதுவரைக்கும் சாத்தானுக்கு செய்தி சொல்லி இருக்கேன். இப்ப உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி, ஒரே வசனத்தை சொல்லி ஜெபிக்க போற உங்களுக்கு ஒரு செய்தி. ஸ்தோத்திரம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 5:15. சத்தமா போதும். நல்ல கவனிங்க. இங்கே வந்திருக்கிற 99% மக்கள், 1% பற்றி எனக்கு தெரியாது, 99% மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அப்ப நீங்கள் உங்களை அந்த பயங்கரமான இரும்பு காலமாகிய ஸ்தோத்திர பொல்லாத அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு ஸ்தோத்திரம்
ஒரு எச்சரிக்கை செய்தி சேர்ந்து சொல்ல போகிறோம். பிரைஸ் தி லார்ட். என் ஜனங்களை, ஏன் என் இந்திய ஜனங்களை, வட இந்தியா, தென் இந்தியா, மகாராஷ்டிரா, இன்னும் ஒரு தேசத்தை கூட சேர்த்துங்க, நேபாள், ஏன் உலகம் எங்கும் இருக்கிற ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானே, ஓ சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க போக விடு. சத்தமாய் சொல்லுங்க, போக விடு. ஆமென். சத்தமா சொல்லுங்க, போக விடு. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். உன் தந்திரங்கள் பலிக்காது. சொல்லுங்க, உன் தந்திரங்கள் பலிக்காது. சத்தமாய் ஹல்லேலூயா. ஆவியிலே நிரம்பி சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆமென். மிஷனரி ஆமென். ஹல்லேலூயா. கூடுகையில வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மிஷனரி ஊழியத்தை பற்றி சொன்னாங்க. அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்? பயங்கர காரிரு இருளிலே, பாவ இருளிலே, அடிமைத்தனத்திலே, ஆமென், மந்திரவாதங்களிலே, பில்லி சூனியங்களிலே, பலவிதமான ஆமென் ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா, பாவத்திலும் சாபத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் வேசித்தனத்திலும் லஞ்சம், ஊழல், கொள்ளை, திருட்டு, ஏமாற்று வேலை, சண்டை, பிரிவினை, கோபம், எரிச்சல், ஜாதி மத பேதங்கள், இன்னும் பலவிதமான முறையிடுகிற புலம்புகிற ஆமென் நெருக்கங்கள், பெருமூச்சு, ஆமென் உபத்திரவம், ஆமென் பலவிதமான ஹல்லேலூயா கூக்குரலிலே அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை, ஆமென் ஹல்லேலூயா, அதிக வேலை பளு, மந்திரவாதம், பில்லி சூனியம், மாய வித்தைகளில் இருந்து ஆமென் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஜனங்களை பொல்லாத சாத்தானே போக விடு, போக விடு, போக விடு. சத்தமா சொல்லுங்க ஆமென். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்களும் நானும் ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள், ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள், ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போக விடு, போக விடு, போக விடு. சத்தமா சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. போக விடு, போக விடு. ஆமென். போக விடு. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, போக விடு. சொல்லுங்க ஒரே ஒரு வார்த்தை. ஆமென். ஓ ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்களை, ஓ அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை போக விடு. ஆமென். கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க. ஆமென். ஒருவேளை உங்க புருஷன் இந்த குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டிருக்கலாம், உங்க மனைவி பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் இந்த எகிப்தாகிய இரும்பு கலவாயில அடிமைப்பட்டிருக்கலாம். ஓ அவர்களை போக விடு. சொல்லுங்க. ஓ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை போக விடு. சொல்லுங்க. உங்கள் தேசத்தில், உங்கள் பிரதேசத்தில் இருக்கிற மக்களை போக விடு. சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே நிரம்பி. ஓ சாத்தானை இப்படி எதிர்க்க முடியாது. பரிசுத்த ஆவியிலே நிரம்பி எதிர்க்கணும், பரிசுத்த ஆவியிலே நிரம்பி எதிர்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் ஆமென் விடுவித்த பரலோக தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி ஆவியிலே நிரம்பி, ஓ ரிபலபரபல வருவிக்கமா, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. பரலோக தேவன் இறங்கி இருக்கிறார், பரலோக தேவன் இறங்கி இருக்கிறார். வட இந்தியாவிலே, தென் இந்தியாவிலே, மகாராஷ்டிராவிலே, நேபாளத்திலே, உலகமெங்கும் ஓ ஹல்லேலூயா அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்கு தேவன் ஆமென் இறங்கி இருக்கிறார், இறங்கி இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பொல்லாத சாத்தானே என் ஜனங்கள் ஓ கர்த்தரை ஆராதிக்கும்படி போக விடு. உனக்கு அதிகாரம் இல்லை.